அற்புதமான ஆனந்த கண்ணீர் சுழிகிறது. சுழிபுரம் பத்திரகாளியம்மன் கோயிலில் வந்து மங்கள வாத்தியங்கள் சுரப்பிக்கப்பட கோபுர நாயகியாய் குடமுழுக்கு காணுகிறாள். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எல்லாருக்கும் தெரியும் இன்றைய பொழுதில் வந்து தைப்பூச நன்னாள். இந்த நாளில் வந்து பல ஆலயங்களில் கோயில் விழாக்கள், கும்பாபிஷேகங்கள், அது மாதிரி தங்களுடைய நிகழ்வுகள், தங்களுடைய நிறுவனங்களை தொடங்குகின்ற ஒரு நிகழ்வாக நல்ல நாளாக கொல்லப்படுகிறது. ஏன்னா தைப்பூசத்தெல்லாம் வந்து எல்லா இதுகளையும் வந்து ஆரம்பிப்பினோம். அதே மாதிரி இந்த கோயிலில் பூசைகள் அதில் எல்லாமே நடக்கும். அதே போல் இன்றைய பொழுதில் யாழ்ப்பாணத்தில் சுழிபுரம் பத்திரகாளியம்மன் கோயிலில் வந்து இன்றைய பொழுதில் கும்பாபிஷேகம். அந்த காட்சியை தான் காட்ட போகிறோம். வாங்கோ காணொலிகளை போகும். तन्मन्त्रेण पूर्णावधि पर्यन्तं उद्यः ओम केवलाग्नये स्वाहा आहुति त्रयम् ओम केवलाग्नये स्वाहा ओम केवलाग्नये स्वाहा ओम केवलाग्नये स्वाहा नमः यावागमोऽहुति त्रयम् ओम विश्वशक्तिये स्वाहा ओम विश्वशक्तिये स्वाहा ओम विश्वशक्तिये स्वाहा आज्ञेयपद्मी मातुरै करजी मीनाक्षी तेरी मातुरै करजी तमिल तेरे करुणै कोळिवाय करम पिडिते वंदे கடை கண்பாரம்மா கரம் பிடித்தே வந்தே கடை கண்பாரம்மா पुष्पांजलिं समर्पयामः. देवालस्य अत्र प्रवर्तिका मन्त्रमाल गणेकर सिन्दूरवारक देवी देव्यायाः भगवते श्री पत्रकालदेवी अम्बिकायाः प्रीत्यमान पाञ्चजन्यनाथम्
மலை புதல்வி மகாராட்சை அலை மகள் கலை மகள் அலை மகள் கலை மகள் பணிராணி அலை மகள் கலை மகள் பணிராணி அருளே வடிவமான அற்புத கணபதியாம் நர்த்தன விநாயகன் பெருமானுடைய திருவடிகள் பணிந்து கொண்டு மூத்தவளே புவனம் 14 மூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவாம் குண்டற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே சுழிபுறத்து பதியாய் குடமுழுக்கு காளைகளாய் வானுலகத்திலே இருந்து வருணபகவானுடைய அந்த பூமாரி குளிர்வது போல மழை துளிகள் மண்ணிலே சங்கமிக்க பத்திரகாளியவள் குடமுழுக்கு பெருமாள் இன்று தைப்பூச நன்னாளிலே நல்லதொரு பெருவிழாவாக இந்த குடமுழுக்கு பெருவிழாவை கண்டுகொள்ளுகிறோம் அல்லவா. அங்கே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் எல்லாம் அம்மாவை தொழுது வர வானுலகத்திலே இருந்த தேவர்கள் முக்கோடி ஆசியோடு மூவுலகின் ஆடுகிற தாய் புறப்பட்டிருக்கிறாள். அந்த கும்பலை செய்யப்பட இருக்கிறது பிரதான கும்பத்தைக்கான அற்புதமான திருத்தலி தூரம் ஆடுகிற புகழமாக எங்களை ஆடுகிற சொல்லிவிடுத்த பணியாளருடைய திருவருள் நடந்திருக்கிறது அல்லவா. இன்றைய யாக பூர்ணாகுதி எல்லாம் சிறப்பாக சொல்லியப்பட்டவையினாலேதான் வானுலகத்திலே இருந்து தேவர்களுடைய ஆசி கிடைத்திருக்கிறது. வருண பகவான் இதுபோலும் ஒரு காட்சி உண்டாகுமா? எவ்வளவு ஒரு அற்புதமான காட்சியை நீங்கள் கண்களினாலே பார்க்கிறீர்கள் நண்பர்களே. இந்த காட்சி எங்கும் காண முடியாத காட்சி. ஏனென்றால் ஒரு குடமுழுக்கு இடம்பெறுகிறது என்றால், ஒரு கும்பாபிஷேகம் இடம்பெறுகிறது என்றால், வானிலே இருந்த மலைத்துளிகள் மண்ணிலே சங்கமிப்பது எல்லாம் அந்த புண்ணியத்தை காட்டியிருக்கிறது அல்லவா. அவளுடைய புதுமைகளை எங்களுக்கு உத்தரித்து காட்டியிருக்கிறது அல்லவா. அதுதான் மெய்யழகு, அதுதான் இறையழகு, அதுதான் இறையற்புதத்தினுடைய பேரானந்தம். அடியவர்களே, அற்புதமான திருத்தேவியினுடைய ஆலயம் ஒவ்வொரு பக்கங்களில் இருந்து பார்க்கிற போதும் பிரமிப்பாக இருக்கிறது. வேப்பமர சோலையிலே குந்தைகளை செய்தவள் உலகாளும் தேவி எத்தனை இடங்களிலே தன் அற்புதத்தை காட்டி நிற்கிறாள்.
திருவீதியிலே எழுந்தருளி வருகிற கண்ணாயான திருக்கூடத்தை பார்க்கிறோம். அங்கே எல்லாம் வல்ல அன்னையினுடைய மெய்யழகோடு கூடிய அந்த குடமுழுக்கு பெருவிழாவிலே பிரதான கும்பம் இப்போது உப்பிரகாரத்தை நோக்கி மெதுமெதுவாக எழுந்தருளி வருகிறது. எல்லா வல்லமையும் தருகிற அன்னையினுடைய பிரதான கும்பம் எழுந்தருளி வருகிற வேளை இப்போது பிரதான வாயின் கோபுரத்திற்கான கும்பநீர் சொரியப்படுகிற காட்சி. அரோஹரா அரோஹரா. ராஜகோபுரத்துக்கான கும்பநீர் சொரியப்படுகிறது. குடமுழுக்கு காணுகிறாள் எங்கள் கோபுர நாயகியாள். குடமுழுக்கு காணுகிறாள் எங்கள் சுழிபுரத்து பத்திரகாளி தாய். அங்கே பிரதானமான கோபுரத்துக்கான கும்பநீர் சொரியப்படுகிற அற்புதமான காட்சி. அங்கே செந்தாமரைகளினாலே அந்த கோபுரத்துக்கு அங்கே மலர்தூவி வழிபாடு செய்கிற காட்சியை பார்க்கிறோம். சிவாச்சாரியாருடைய திருக்கரங்களினாலே, இறைவனுடைய திருக்கரங்களினாலே அங்கே கோபுரத்துக்கான மலர் தூவி கும்பநீர் சொரியப்பட்டிருக்கிறது. குடமுழுக்கு கண்டிருக்கிறாள், குழுகலித்திருக்கிறாள். அம்மா பானு எந்த கோபுரம் அண்ணாந்து பார்த்து உன் பேரழகை கண்டுகொள்ள அற்புதமான கோபுரம் அமைந்திருக்கிறது அல்லவா. கோபுரத்தினுடைய மெய்யழகை அடியார்கள் எல்லாம் கண்டு தொழுகிற காட்சி என்ன ஒரு பிரமிப்பான காட்சியாக காலையிலே இந்த அழகு நிறைந்த காட்சியை பார்க்கிறோம் அல்லவா. செய்த புண்ணியம் என்ன அம்மா. எங்கள் காளி தாயே, உன் பாதமலர் தொழ வந்தோம், உன்னை கண்ணார கண்டுகொண்டோம். உன்னுடைய கும்பாபிஷேகத்தை வானுயர்ந்த கோபுரத்துக்கு கும்பநீர் சொரிகிற காட்சியை இந்த ஊன கண்ணினாலே கண்டு தொழுகிற மகா பாக்கியம் கிடைத்திருக்கிறது அல்லவா. இந்த ஜென்மத்தில் நாங்கள் எடுத்த பிறவி பெரும்பயன் இதுவல்லவா அம்மா. பத்திரகாளி தாயே, எங்கள் குலங்காக்கிற அம்மா, இன்றைக்கு குதூகலித்திருக்கிறாய் தாயே. பாருங்கள், இவ்வளவு தூரம் வானம் இருள் சூழ்ந்து கருமுகில்கள் கூடினாலும் மழை அவ்வளவு பொழியவில்லை. அது நம்மை எல்லாம் வாழ்த்தி நிற்கிறது அல்லவா வருண பகவான். இதுதான் எங்கள் சுழிபுரத்தாளுடைய பத்திரகாளியினுடைய அற்புதம் அல்லவா. இதை அறியாமல் நாங்கள் இருந்துவிட முடியாது. அவள் உலகத்தின் நாயகி அல்லவா, கும்பத்தின் நாயகி அல்லவா, எங்கள் குலங்காக்கும் தேவி அல்லவா. எத்தனை அற்புதங்களை நாளொரு வண்ணம் பொழுதொரு வண்ணம் நிகழ்த்துகிறாள் இந்த சுழிபுரத்திலே. அவளுடைய அற்புதத்துக்கு ஈடுணை இல்லை. அவளுடைய அற்புதத்தை சொல்லி வார்த்தைகளினால் நாயகியாள் குடமுழுக்கு காணுகிறாள். ஆனந்த கண்ணீர் சுரிகிறது அவளுடைய மெய்யழகை கண்டுகொள்ள. அம்மா வண்ணப்பட்டு படிவழகி, வண்ணப்பட்டு வடிவழகி, உன் மெய்யழகை கண்டுகொள்ள இந்த இரண்டு பெண்கள் போதாது அம்மா. உலகத்தின் நாயகியே, உடுக்கையின் ஓசையில் உலகமெல்லாம் படைத்தவளே, அண்ட சராசரங்களை ஆளுகிற எங்கள் சுழிபுரத்து நாயகியாளுடைய கோபுரத்தை பாருங்கள். என்ன அழகு, இத்தனை அழகு கொட்டி கிடைக்கிறது அவள் பேரழகு. அம்மா வானு என்று பார்க்கிற போது ஆனந்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, ஆனந்த கண்ணீர் சொரிகிறது அம்மா. அம்மா இந்த காட்சியை கண்டுகொள்ள புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்தும் படையெடுத்து வந்தோம் அல்லவா. அம்மா உன்னை போல் ஒரு தெய்வம் இந்த மண்ணுலகில் கண்டதில்லை அம்மா. நீ கோடி வரம் கொடுக்கிற பத்தினி தாய் அல்லவா. அற்புதமான திருக்கோவில் செந்தாமரை மலர் தமிழானே கவி பாடி
வாக்கியங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். கூடிய சுழிபுரம் பத்ரகாளி அம்பாளினுடைய குடமுழுக்கு பெருவிழா இன்று பக்திபூர்வமாக காலை பொழுதிலே சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது.
அம்பாளினுடைய திருவருளினாலே நவகுண்டங்கள் வைக்கப்பட்டு சிவாச்சாரியார்களுடைய வேத மந்திரங்கள் சுரப்பிக்கப்பட, சர்வமங்கள வாத்தியங்கள் சுரப்பிக்கப்பட, அன்னையினுடைய யாககுண்டம் கிழக்கு முகமாக அமையப்பெற்று அன்னையினுடைய திருவருளினாலே இன்று மகா குடமுழுக்கு பெருவிழா இடம்பெற்றிருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இடம்பெறுகின்ற புனராவர்த்தன கும்பாபிஷேக பெருவிழாவாக, பெருமாட்டியினுடைய திருவிழாவாக இந்த குடமுழுக்கு பெருவிழா இடம்பெற்றிருக்கிறது. புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களும் இந்த சுழிபுரத்திலே இருக்கின்ற அடியவர்களும் இணைந்து எவ்வளவோ பல கோடி ரூபாய் நிதிகளை பெருமாட்டியினுடைய திருப்பணிக்காக வாரி வழங்கி பெருமாட்டியினுடைய குடமுழுக்கு பெருவிழாவை நல்லதொரு நாள் தைப்பூச நன்னாளிலே, இன்றைய நாளிலே திருக்குடமுழுக்கு பெருவிழாவை சிறப்பித்திருக்கிறார்கள். பெருமாட்டியினுடைய திருவருளினாலே முதலாவதாக வேத மந்திரங்கள் சிறப்பிக்கப்பட்டுகின்ற தருணத்திலே, அதே போல எம்பெருமாட்டியினுடைய பேரருள் நிறைந்த பொழுதிலே, எம்பெருமாட்டியினுடைய பேரருளினாலே எத்தனையோ சிவாச்சாரியார்கள் வேத விற்பனர்கள் எல்லாம் எம்பெருமாட்டியினுடைய இந்த குடமுழுக்கு பெருவிழாவிலே வேத மந்திரங்களை எல்லாம் சிறப்பிக்க, அதனிலும் எம்பெருமாட்டியினுடைய பேரருளினாலே இந்த யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு பூரணாகுதி கொடுக்கப்பட்டு அம்பாள் இன்றைக்கு ஒரு குழந்தையாக மண்ணிலே தவழ்ந்திருக்கிறாள். ஒரு கருவிலே ஒரு குழந்தை இறந்து மண்ணிலே தவழுவது போல இன்றைக்கு அம்பாள் புதுப்பொலிவோடு பிறந்திருக்கிறாள். இன்றிலிருந்து அம்பாள் மண்டலாபிஷேகம் வரையும் அவள் சின்ன குழந்தையாக இருந்து அடியவர்களுக்கெல்லாம் அருளை கொடுக்கின்ற தாய். எல்லா வகையான திரவியங்களையும் அபிஷேகங்களையும் ஏற்று அம்பாள் பூர்ணாசக்தியை பெற்ற தாயாக அடியவர்களுக்கு வரம் கொடுக்கிற தேவியாக பரிபூரணமான பேரருளை தரப்போகிறாள். இந்த நாளிலே ஈழத்தினுடைய புகழ்பூத்த மங்களவாத்திய கலைஞர்கள் ஈழநருள் பாலமுருகன் மற்றும் எத்தனையோ நாதவித்துவான்கள் எல்லாம் இந்த மண்ணுக்கு வருகை தந்து சிறப்பான மங்கள வாத்தியங்கள் சர்வமங்கள வாத்தியங்கள் சுரப்பிக்கப்பட, அங்கே குதிரை அன்னைக்கு முன்னே செல்ல, அங்கே பிரதானமாக முதலிலே திருவருளை தருகிற விமானம் தூவியினுடைய கும்பம் முதல் புறப்பட்டு, அதற்கு அடுத்தபடியாக பிரதான கும்பமாக இருக்கக்கூடிய அம்பாளினுடைய கும்பம், விநாயக பெருமானுடைய கும்பம், ஏனைய பரிவார மூர்த்திகளுடைய கும்பங்களாக அன்னையினுடைய குடமுழுக்கு பெருவிழா பரிபூரணமாக இடம்பெற்றிருக்கிறது. எத்தனை அடியவர்கள் அங்கே இன்றைய அற்புதமான திருக்கோலத்திலே இன்று காலையிலே இருந்த மப்பும் மந்தாரமுமாக வானம் காட்சி கொடுத்ததும், அதே போல வர்ண பகவானுடைய மழை மண்ணிலே பொழிய அற்புதமான பொழுதிலே சர்வமும் தரக்கூடிய உத்தம நேரத்திலே குடமுழுக்கு பெருவிழாவாக சிறப்பிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் இந்த பின்னூட்டத்திலே வருகிற காணொளியினூடாக ஒவ்வொரு பக்திபூர்வமான காட்சிகளையும் கண்டு அம்பாளினுடைய பேரருளை பெற்று மண்ணுலகில் நல்லவண்ணம் வாழ வேண்டுவதோடு இந்த வலையொலி தளத்தினை தொடர்ந்தும் பாருங்கள். பல நிகழ்வுகளை எல்லாம் அவர்கள் இந்த வலையொலி தளத்தினூடாக தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆன்மீகம் சார்ந்தவையும் சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை உங்களுக்கு கண்முன்னே கொண்டு வருகிற இந்த வலையொலி தளத்துக்கு என்றும் ஆதரவை கொடுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நான் என்றும் அகில இலங்கை இந்து ஆலயங்களுடைய நேர்முக வர்ணனையாளர் உங்களில் ஒருவராக விளம்பெறுகின்ற என்றும் உங்கள் அன்புக்குரிய யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாயு நேசனாகிய நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
पूर्णदादि ओम पूर्णकुंभदेवनाभ्यो नमः दीवे ओम शुभम भवति உதவியோடு ஆலய பரிபாலன சபையினர் அரும்பாடுபட்டு தேடிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய கும்பாபிஷேக சேர்க்கைகளிலும் இடையூறுகள் அறியாமல் அமைதியாக இருந்தால்தான் சொல்வதை இல்லாமல் பாதையில் உள்ளதும் திருச்சிற்றம்பலம். ஓம் பூர் புவஸ்வஹ தத் சவிதூர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரசோதயாத். பக்தர்கள் அனைவருக்கும் முதல் கண் சுழுவரம் பத்ரகாளி தேவஸ்தானத்தின் நிர்வாகம் சார்பாகவும் இன்று நடைபெற்ற இந்த விழாவின் சார்பாகவும் முதலில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த தாயகத்தில் நடைபெறுகின்ற சிறப்பான விழாக்களை எல்லாம் குறிப்பாக சுழுவரம் பத்ரகாளி தேவஸ்தானம் மட்டுமல்ல எல்லா ஆலயங்களையும் சிறப்பான பகிர்வுகள் மூலம் உலகளாவிய ரீதியில் வாழுகின்ற ஈழத் தமிழ் நெஞ்சங்களின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கின்ற GL தர்ஷன் யூடியூப் தளம், அதுபோல வெல்வேஸ் சுலக்ஸ் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அதுபோல ஏராளமான யூடியூபர்ஸ் வந்திருந்தாலும் குறிப்பாக GL தர்ஷன் வெல்வேஸ் சுலக்ஸ் போன்றவர்கள் எல்லாம் குறிப்பாக இந்த இந்து ஆலயங்களை மையமாக வைத்து அங்கு நடைபெறுகின்ற சிறப்பான மகா கும்பாபிஷேகங்கள், மகா அபிஷேகங்கள், அதுபோல சிறப்பான விழாக்கள் எல்லாவற்றையும் அங்கிருக்கின்ற மக்கள் குறிப்பாக வயது போனவர்கள் எல்லாம் காலையில் எழுந்தவுடன் தொலைபேசியில் கலைத்துக் கொள்வார்கள். இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் இந்த ஆலயத்தை பார்த்தோம், அந்த ஆலயத்தை பார்த்தோம். அந்த வகையில் நீங்கள் செய்கின்ற சேவை அளப்பெரியது. அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சுழுவரம் பத்ரகாளி தேவஸ்தானம் முதலாக கொடிக்கம்பத்தை நிறுவி இருக்கிறது. அதில் என்னுடைய ஒரு பங்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடந்த வருடம் நாங்கள் இங்கே ஒரு நிர்வாக கூட்டம் பெற்றிருந்தோம். அந்த நிர்வாக கூட்டத்தில் குருக்கள் அவர்கள் இந்த ஆலயத்தில் ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, எந்த விதமான நடவடிக்கைகளை எடுத்தாலும் அந்த பூக்கட்டி பார்க்கிறது, அதாவது செய்ய வேண்டுமா செய்ய வேண்டாமா என்று. அப்பொழுது அவர்கள் அந்த பூவை கட்டி எதை கொண்டு போய் எடுக்க சொன்னார்கள். எடுத்த பொழுது கொடிக்கம்பம் நாட்டி திருவிழா செய்ய வேண்டும் என்று சொல்லி அம்மா அங்கே கட்டளை பிறப்பித்தார்கள். அதற்கு அமைவாகத்தான் இங்கே கொடிக்கம்பம் இப்பொழுது இணைக்கப்பட்டு வருகின்ற ஆணி மாதம் முதல் தடவையாக திருவிழாக்கள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது. மேலும் இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற பொங்கல் விழாக்கள், பங்குனி மாதத்தில் நடைபெறும் பொங்கல் விழாக்கள் ஏராளமான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்கு பல வகையான பலகங்கள் மற்றும் படைகள் மடைகள் என்று எல்லாவற்றையும் படைத்து அங்கே வந்து பூசித்து தங்களுடைய நேர்த்திக்கடன்களை செய்வார்கள். ஆகவே இறுதியாக இன்று நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடை சூழ சிறப்பாக நடைபெற்றது. எல்லாவற்றுக்கு மேலாக 15 நாதஸ்வரம், 15 தமிழ், DS பாலமுருகன் உட்பட சிறப்பான மகா கும்பாபிஷேக இசை வழங்கி கௌரவித்தார்கள். நன்றி, வணக்கம். ஓகேரவுளே எல்லாருமே வந்து இன்றைய பொழுதுல தைப்பூசத்தில் கோயிலுக்கு போவீங்கள், உங்களோட நிறுவனங்களை தொடங்குவீங்கள். அது மாதிரி இன்றைய பொழுதுல நாங்கள் எங்களுக்குரிய நன்னாளாக வந்து இன்றைய பொழுதுல இந்த சுழிபுரம் பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் நாங்கள் நேர வந்து காட்சிப்படுத்தின மட்டுமில்லாமல் நாங்களும் அந்த சுழிபுரம் பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் வழிபட்டு அந்த கும்பாபிஷேகத்தை கண்ணால் பார்த்து முழுமையாக காட்சிப்படுத்துவது மட்டுமல்ல நாங்களும் அதனுடைய பயனை அடைஞ்சிருக்க நினைக்கிறேன். என்ன நல்லா இருந்தது. அந்த சுழிபுரம் பத்ரகாளி அம்மனுடைய ஆலயத்தினுடைய அந்த என்ன சொல்கிறது பெயிண்டிங் வேலையாக இருக்கலாம், அதில் கட்டமைப்பு வேலையாக இருக்கலாம், எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. பார்க்கவே வர்ண வேலைப்பெல்லாம் உண்மையாக நல்லா இருக்குது. எல்லாமே நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்ள போகிறோம். இன்னொரு காலங்களை சந்திக்கும் முறை விட போகிறோம். நன்றி, உங்கள் வெல்வஸ் லக்ஷ். பாய் பாய்.